ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸில் பிரியாணி கரெக்டான அளவு எடுத்து சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் பிரியாணி நான் செய்யலை, எங்கள் பையன்தான் செஞ்சான். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். குக்கரில் 100 மில்லி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 100 கிராம் அளவு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கினதும் 3 பச்சை மிளகா நடுவில் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். 1 கட்டு அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து புதினா நல்லா வதங்கியதும் 10 கிராம் அளவு தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் அளவு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அடி பிடிச்ச மாதிரி ஆணிச்சில் தக்காளி சேர்த்து வதக்கும் போது அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். 1 கப் அளவு தயிர், 10 ரூபாய் பாக்கெட் தயிர் கரெக்டான அளவாக இருக்கும். தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிலோ அளவு சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். கடையிலேயே பிரியாணி செய்யன்னு சொன்னால் அவங்களே கரெக்டான அளவாக சிக்கன் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கனில் உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா இறங்கி வரும். 700 மில்லி அளவு தண்ணீர், 1/2 கிலோ ரைஸு 1/2 கிலோ சிக்கனுக்கு 700 மில்லி தண்ணி எடுத்துக்கிட்டு ஊற்றிடலாம். தண்ணி தான் இதில் மெயினாக இருக்கணும். தண்ணி ஊற்றின உடனேயே ரைஸே இதில் சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். நான் நடுவில் ஏன் கரம் மசாலா போடலை, அது போடலைன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே செஞ்சிட்டு இருந்தான். 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு குக்கரில் விசில் போடாமல் மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். ரைஸு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இந்த டைமில் தோசைக்கல் வச்சு தம் போட்டுக்கலாம். இரும்பு தோசைக்கல்லை வச்சுட்டு குக்கரை எடுத்து அது மேலே வச்சு மூடி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட் போட்டுடலாம். வெயிட் எவ்வளோ நேரம் போடணுன்னா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் போட்டுட்டு லைட்டாக நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வெயிட் போடும் போது பார்த்திங்கன்னா அனல் அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மியான அனல் வச்சு தான் நம்ம தம் போடணும். 2 ஸ்பூன் நெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசம் சூப்பரான வாசமாக வந்துச்சு. 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ கறி, 700 மில்லி தண்ணி, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை சேர்த்து செஞ்சோம்னா பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். கறியும் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. சாதமும் ஒரு சாதம் கூட உடையாமல் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. எங்கள் பையன் பிரியாணி செஞ்சதும் செஞ்சதும் கரெக்டாக வந்துருச்சு. இதாம்மா பிரியாணி, இப்படி தான் செய்யணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.